டிஎன்-டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2விற்கான 4th ஸ்டாண்டர்டில் உள்ள இவிஎஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள வினா விடைகளின் தொகுப்பு இவ்வீடியோவில் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் குறிப்பு எடுத்து படியுங்கள். வெற்றி பெறலாம். மனிதனின் மூளை மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுகிறது. இது முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை என்ற 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. இதன் செயல்பாடு நமது உடலின் கட்டளை மையமாக செயல்படுகிறது. மனித மூளையின் எடை சராசரியாக 1.360 கிலோகிராம் ஆகும். மனிதனின் நுரையீரல் இவை நாம் சுவாசிக்க உதவுகிறது. நுரையீரல் விரிவடையும் போது உயிர்வளி ஆக்சிஜன் உடலுக்குள் நுழைகிறது. மனிதனின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை துடிக்கிறது. இதன் செயல்பாடு இது இரத்தத்தை உடல் முழுவதும் இறைக்கும் ஒரு உந்தியாக செயல்படுகிறது. இதயம் அமைவிடம் இது மார்பின் மைய பகுதியில் 2 நுரையீரலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதயத்தின் தசை இது இதய தசையால் ஆனது. கார்டியாக் மசில் என்று அழைக்கப்படும். சிறுநீரகங்கள் இவை அவரை விதை போன்ற வடிவம் கொண்ட 2 உறுப்புகள். நுரையீரலின் செயல்பாடு இவை இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீர் மற்றும் நச்சுகளை வடிகட்டி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகின்றன. சிறுநீரகத்தின் சிறப்பு தகவல் ஒரு சிறுநீரகத்தின் பாதி பகுதி கூட 2 சிறுநீரகங்களும் சேர்ந்து செய்யும் வேலையை செய்யும் திறன் கொண்டது. இதய துடிப்புமானி ஸ்டெதஸ்கோப் இது இதய துடிப்பை அல்லது இதய துடிப்பை கேட்க பயன்படும் ஒரு கருவியாகும். மனித உடலில் உள்ள எலும்புகள் நமது உடலுக்கு வடிவம் கொடுப்பது எலும்புகள். நமது உடலுக்கான சட்டகம் எலும்பு இது உடலின் உள் உறுப்புகளை பாதுகாக்கும். எலும்பு ஆரோக்கியமாக இருக்க நாம் பால் பொருட்கள் மற்றும் முட்டைகள் உண்ணுவது அவசியம். எலும்புகளின் எண்ணிக்கை பிறக்கும்போது குழந்தைகளுக்கு 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்கும். வளர்ந்த மனிதனிடம் 206 எலும்புகள் உள்ளன. முக தசைகள் நாம் சிரிக்கும் போது 17 தசைகள் செயல்படுகின்றன. நாம் கோபப்படும் போது 43 தசைகள் செயல்படுகின்றன. தசைகளின் எண்ணிக்கை மனித உடலில் 600க்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன. நீளமான எலும்பு தொடை எலும்பு. சிறிய எலும்பு காதில் உள்ள அங்கவடி எலும்பு. நீளமான தசை தொடை தசை. மனிதனின் பற்கள் நம் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உள்ளன. ஒன்று பால் பற்கள், மற்றொன்று நிலைத்த பற்கள். பால் பற்கள் 6 மாதம் முதல் வளரும். 6 அல்லது 7 வயதில் இவற்றின் எண்ணிக்கை குறையும். இவற்றின் எண்ணிக்கை மொத்தம் 20. நிலைத்த பற்கள் இவற்றின் எண்ணிக்கை 32. இவை 4 வகைப்படும். வெட்டுப்பற்கள், கோரைப்பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள். பற்பொருட்களை பற்றி பார்ப்போம். பற்பொருட்களால் ஆனவற்றை பொருட்கள் என்கின்றோம். பளபளப்பான பொருட்கள் ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள் பளபளப்பான பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வைரம், தங்கம், வெள்ளி. மங்கலான பொருட்கள் ஒளியை நன்கு பிரதிபலிக்காத பொருட்கள் மங்கலான பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி, சணல் பை, காகிதத்தாள். ஒளி புகும் பொருட்கள் ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி புகும் பொருட்கள் ஆகும். எடுத்துக்காட்டு காற்று, கண்ணாடி, தூய நீர். ஒளி கசியும் பொருட்கள் சிறிதளவு ஒளியை மட்டுமே கடந்து செல்ல அனுமதிக்கும் பொருட்கள். எடுத்துக்காட்டு எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய். ஒளி புகா பொருட்கள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளி புகா பொருட்கள் ஆகும். மரம், கல், உலோகங்கள் எடுத்துக்காட்டாகும். ஒளி மூலங்கள் ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலங்கள் ஆகும். ஒளி எதிரொலிப்பான்கள் ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திரும்பி அனுப்பப்படுவது ஒளி எதிரொலிப்பு எனப்படும். பிம்பங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்புகளை நாம் பிம்பங்கள் என்கின்றோம். ஆடியினால் ஒலி அலைகள் எதிரொலிக்க முடியும். ஒலி அலைகள் மீன்ஸ் இங்க சவுண்ட். 2ஆம் உலகப் போரின் போது எதிரி விமானத்திலிருந்து வரும் ஒலிகளை கண்டறிய ஆடிகள் பயன்படுத்தினர். ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அந்த பொருள் நகர்ந்தால் வேலை செய்யப்பட்டது எனலாம். வேலை செய்வதற்கான திறன் ஆற்றல் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை பிரஷ் மாற்ற வேண்டும். கடின பொருட்கள் செங்கல், பாறை, டயர். வழவழப்பான பொருள் கண்ணாடி, பட்டுத்துணி, தரை. மென்மையான பொருள் பஞ்சு, களிமண், தோல்.
ஆற்றலின் SI அலகு ஜூல். இதை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஜூல். இவரின் பெயரிலே ஆற்றலின் அலகு ஜூல் என்று அழைக்கப்படுகிறது. எளிய இயந்திரங்கள். நமது பணியை எளிதாக்க உதவுவது எளிய இயந்திரங்கள். கப்பி, ஆப்பு, சாய்தளம், திருகு, நெம்புகோல், அச்சு மற்றும் சக்கரம். கப்பியும் ஒரு இயந்திரம். எளிய இயந்திரம் பற்றிய கருத்தை கிரேக்க தத்துவ ஞானி ஆர்க்கிமெடிஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்தார். 3 வகையான நெம்புகோல்கள் உள்ளன. உணவுப் பொருட்களை உடைப்பது இரைப்பை. இரைப்பையின் வடிவமானது J வடிவில் உள்ளது. புதுப்பிக்க இயலும் வளம் காற்று, சூரியன், நீர். புதுப்பிக்க இயலா வளம் பெட்ரோல், நிலக்கரி, இயற்கை வாயு. குறைவான விசையை கொடுத்து கனமான பொருளை எளிய இயந்திரங்கள் மூலம் நகர்த்தலாம். ஒரே மாதிரியான வேலை செய்வதற்கு குறைவான விசை தேவைப்படுகிறது. ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கும் விசையை அதிகரிக்க நெம்புகோல் பயன்படுகிறது. சாய்ந்தாடி, கொட்டை உடைப்பான். நெம்புகோல் 3 வகைப்படும். பளு என்பது விசை எந்த பொருளின் மீது செயல்படுத்துகிறதோ அப்பொருளே பளு. திறன் என்பது நெம்புகோலின் மீது நாம் செலுத்தும் விசை. ஆதார புள்ளி என்பது நெம்புகோல் சுழலும் புள்ளி. முதல் வகை நெம்புகோல். ஆதார புள்ளி திறனுக்கும் பளுவுக்கும் இடையில் அமைவது. எடுத்துக்காட்டு கத்தரிக்கோல். இரண்டாம் வகை நெம்புகோல். பளு மற்றும் திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் பளு அமைவது. எடுத்துக்காட்டு தள்ளுவண்டி, எலுமிச்சை சாறு பிழியும் கருவி, கொட்டை உடைப்பான். மூன்றாவது வகை நெம்புகோல். ஆதார புள்ளிக்கும் பளுவிற்கும் இடையில் திறன் அமைவது. எடுத்துக்காட்டு பிணைப்பி, இடுக்கி, துடைப்பம், மீன் தூண்டில். பாலில் கொழுப்பின் அளவை கொண்டு கொழுப்பு எடுக்காத பால் முழுமையான பால், கொழுப்பு குறைவான பால், கொழுப்பு இல்லாத பால் என்று 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பாலின் ஊட்டச்சத்துக்கள். பாலில் தண்ணீர் உள்ளது. சர்க்கரை லாக்டோஸ் சர்க்கரை சுவைக்கு காரணம். புரதம் தசைகள் உருவாக்கத்தில் உதவுகிறது. கொழுப்பு வெண்ணெய். விட்டமின் D எலும்புகளை பராமரிக்கிறது. தாது உப்புக்கள் கால்சியம் வலிமையான எலும்பு பற்களை பெற உதவுகிறது. பாலின் நன்மைகள். எலும்பு பற்களை வலுப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது. இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும். இது ஒரு ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது. உணவின் தேவை. உடலுக்கு ஆற்றல், வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு. நமது உடலை தன்னைத்தானே சரி செய்து கொள்ள உணவு தேவைப்படுகிறது. ரொட்டி உடல் வளர்ச்சி, உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. ரொட்டியானது அறை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது 6 மடங்கு வேகமாக கெட்டுப்போகும். கேஜெட் சிறுபொறி கருவிகள். பல மின்னணு சாதனங்கள் சிறுபொறி கருவிகள் ஆகும். ஒரு மின்னணு சாதனம் சிறுபொருள் கருவியாகும். ஸ்மார்ட் போன், திறன்பேசிகள். போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் கையடக்க இசைக்கருவி. டேப்லெட் கையடக்க கணினி. எலக்ட்ரிக் டார்ச் கை மின்விளக்கு. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகைகளுள் ஒன்று ரொட்டி. உணவு வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுள் ஒன்று. 4ஆம் வகுப்பு EVS புத்தகத்தில் உள்ள டேர்ம் 1இல் உள்ள முக்கிய வினா மற்றும் விடை இவ்வீடியோவில் முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளது.